நம்ம பொதுவா இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு சொர்க்கத்துக்கு போவோம், இல்ல நரகத்துக்கு போவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா, ஒரு வேள நரகம்ன்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்படி தான் இருக்குமா? வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ். இந்த வீடியோல 2023ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ஸ்லாஷர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன ஹெல் டார்ச்சர் ஆர் சிஸ்கா நெராக்கா படத்த பத்தி பார்க்க போறோம். சிஸ்கா நெராக்கா ஆர் ஹெல் டார்ச்சர் இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு அப்பா, அம்மா அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. 3 பசங்க, கடைசியா ஒரு பொண்ணு. இந்த அப்பா, அம்மாக்கு என்ன வேலை அப்படின்னா, அங்க சுத்து வட்டாரத்துல யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயி ஆறுதல் சொல்றது தான் இவங்களுடைய முழு நேர வேலையே. இந்த 4 குழந்தைங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அதுல கடைசியா ஒரு பெண் பிள்ளை இருக்கும். அப்பாவுக்கு இந்த பொண்ண கண்டாலே அந்த அளவுக்கு பிடிக்காது. போட்டு பொழந்தெடுப்பாரு. ஏன்னா, இந்த பொண்ணு சரியா படிக்கலன்றதுனால. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. எந்த அளவுக்கு இன்னசென்ட்னா, சரியா படிக்கலன்னா, கடவுள் நம்மள தண்டிச்சுருவாரான்னு அம்மா கிட்ட போய் கேட்கிற அளவுக்கு ஒரு வெகுளியான ஒரு குழந்தையா இருப்பா. ஆனா, மத்த 3 பேர் அப்படி கிடையாது. மூத்தவன் வெளியூர்ல இருந்து அப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பான். 3 பேருமே சின்ன சின்ன சில்மிஷங்கள் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயம் அப்பா, அம்மாக்கு தெரிய வர, மழை அதிகமா பெய்யுது. நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஆனா, இந்த 4 பேர் அப்பா, அம்மா பேச்சு கேட்காம, சொல்லப்போனா அந்த 3 அண்ணன் தம்பிங்க வந்துட்டு, அந்த 4வது குழந்தையும் கூட்டிட்டு ஒரு ஆத்த கடக்க ட்ரை பண்றாங்க. ஆனா, ஆத்து வெள்ளத்துல தெரியாத்தனமா 4 பேருமே அடிச்சுட்டு போயிடுறாங்க. அடிச்சுட்டு போன அந்த 4 பேர்ல ஒருத்தரா கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்க கண்ணு முழிக்கிறாங்கன்னா, நரகத்துல. அவங்க ஒருத்தரா நரகத்துல கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறப்போ, என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம கருப்பு குல்லா போட்டுக்கிட்ட ஒரு உருவம் அவங்கள இழுத்து கொண்டு போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எப்படி அங்க போனாங்க? அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? எப்படி உயிரோட வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. அந்நியன் படத்துல கருட புராணத்துக்குன்னு ஒரு சின்ன சீன் ஒண்ணு இருக்கும். டூ பி ஹானஸ்ட் அத இப்ப பார்த்தா கூட கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும். அதையே ஒரு முழு நீள படமா எடுத்தா எப்படி இருக்குமோ, அதுதான் இந்த படம். சீரியஸா சொல்றேன். பார்க்கறதுக்கே கொடூரமா, படு பயங்கரமா, படம் முழுக்க வயலன்ஸ் அப்படியே கொட்டி நெறச்சு எடுத்திருப்பாங்க. இவங்கள இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டி ஃபிளாஷ்பேக் ஒண்ணு வரும். இவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்புக்கான தக்க தண்டனை தான் அங்க தரப்படும். இதுல ரொம்பவுமே தூக்கி வாரி போட்ட விஷயம் என்னன்னா, பொய் சொன்னதுக்கு நாக்க அறுக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் வரும். புரியும்னு நெனைக்கிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம நெறைய பொய் சொல்லிட்டு இருப்போம்ல. ஸோ இந்த படத்த பார்க்குறப்போ, ஐய்யய்யோ! பொய் சொன்னா இப்படிதான் கூட நடக்குமான்ட்டு கொஞ்சம் பீதியாவே தான் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லயே கூட நெறைய இந்தோனேஷியன் ஃபிலிம்ஸ பத்தி போட்டிருப்போம். இவங்க மேக்ஸிமம் இந்த பிளாக் மேஜிக் அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ட தான் ஒரு டூலா எடுத்துக்கிட்டு அத சூப்பரா எடுக்குறாங்க. மத்தபடி இந்த படம் குடும்பத்தோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் சத்தியமா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட்டே ஆகாது. ஆனா யங்ஸ்டர்ஸ், கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே இந்த படத்த தாராளமா பார்க்கலாம். இந்த படம் Netflixலயே ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க இதயம் பலவீனமான ஆளா இருந்தீங்கன்னா, இந்த படத்த நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய சப்போர்ட்ட எங்களுக்கு காட்டுங்க. நன்றி, வணக்கம்.